புதுச்சேரியில் கேலோ இந்தியா டேக்வாண்டோ மகளிர் விளையாட்டுப் போட்டியில் 600க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரியில் முதல் முறையாக மத்திய அரசின் கேலோ இந்தியா டேக்வாண்டோ மகளிர் விளையாட்டுப் போட்டி அரசு விழாவாக பிப்ரவரி 27 முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை நடத்தப்படுகிறது. இதற்கான குழு சென்ற மாதம் நிறுவப்பட்டு இந்த குழுவில் புதுச்சேரியை சார்ந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பொறுப்பு இயக்குநர் ராஜேஷ், உதவி பயிற்சியாளர் மனோகரா, கணக்காளர் ராஜகோபால், போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக டேக்வாண்டோ சங்க தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த போட்டியின் துவக்க நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மற்றும் ஒலிம்பிக் சங்க தலைவரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார், போட்டியின் அம்பாசிடர் பிரபல நடிகை மற்றும் தயாரிப்பாளருமான நிரிஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 600க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் ஜூனியர், சீனியர் என 23 உட்பிரிவுகளின் கீழ் கலந்து கொள்ள உள்ளனர். வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு முதல்வர் ரங்கசாமி மற்றும் டேக்வாண்டோ இந்திய சம்மேளன தலைவர் ஐஸ்வரி கணேஷ் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் பதக்கங்களை வழங்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து சங்கத் தலைவர் ஸ்டாலின் கூறுகையில், அரசு அங்கீகாரம் பெற்ற போட்டி என்பதால் முறையாக விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக பெறப்பட்டு உயர்மட்ட குழு மூலம் பரிசீலிக்கப்பட்டு நடத்தப்படுகிறது என்றும், மத்திய மாநில அரசுகள் மேற்பார்வையில் புதுச்சேரியில் முதல் முறையாக கேலோ இந்தியா போட்டி நடத்தப்படுகிறது என்றும், இதில் 600க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் 23 உட்பிரிவுகளின் கீழ் ஜூனியர், சீனியர் என கலந்து கொள்ள உள்ளதாகவும், முதல் பரிசாக 7000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 5000, மூன்றாம் பரிசாக 3000 என அனைத்து வெற்றியாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார்.